அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னை பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, தோசை தர அமைப்பில் ஒரு 7 தோசத்தை சொல்கிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குதா பாருங்கள். இது திருமணத்தையும் தடை பண்ணும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம். அது இருந்தால் நீங்கள் சிறந்த முறையில் உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று இல்லை இந்தந்த பரிகாரத்துக்கு ஜோதிடர் நாடி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாராச்சும் விஷயம் தெரிஞ்சவங்களை கேட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணுங்க. அப்போ தான் திருமணம் நடக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ புணர்ப்பு தோசைனா சனி சந்திரன் இணைவு, பார்வை, நட்சத்திர சாரம், இது 2 பேரும் ஒரே நட்சத்திரம் வாங்குறது. இது புணர்ப்பு தோஷம். இது இப்போ நான் சொல்கிற சாரங்கள் அனைத்துக்குமே பொருந்தும். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. புணர்ப்பு தோசைனா சனி சந்திரன் இணைவு தான் புணர்ப்பு தோஷம். தார தோசைனா 8ஆம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் 9ஆம் இடம். அதே போல சுக்கிரன் இவங்க கூட பாவகிரகங்கள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ இது தாரதோஷம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல பிரம்மஸ்ரீ தோஷம்னா குரு சனி இணைவு, குரு சனி பார்வை, குரு சனி நட்சத்திர பரிவர்த்தனை, குரு சனி ஒரே நட்சத்திரம் வாங்கிறது. கருத்தில் கொள்ளுங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த நடுன்னு சொல்றேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கலந்தர தோஷம்னா 1, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் சனி ராகு கேது இருந்தாலோ பார்த்தாலோ சேர்ந்தாலோ இது கலந்த தோஷமா கருத்தில் கொள்ளுங்க. அதே போல அனைத்து கிரகங்களும் ராகு கேது கூட மாட்டிக்கிச்சுன்னா அது கால தர்ப்ப தோஷம். இப்போ லக்னம்னு போட்டிருக்கோம். இப்போ ராகு இப்போ மேசத்தில் இருக்கிறாரு வச்சுங்க. கடகம் 4. இப்போ அதுலேருந்து 7ஆம் வீட்டில் கேது இருப்பார். மேசம் 1ன்னு எடுத்துக்கினா 7ஆம் வீட்டில் கேது இருப்பார். கருத்தில் கொள்ளுங்க. அதாவது துலாம் வீட்டில் இப்போ கேதுக்கிறாரு வச்சுங்க. இதுக்குள்ள எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிச்சுன்னா அது கால தர்ப்ப தோஷம். இது எப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை மிகவும் பாதிச்சிடும். 6 மாதம் அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், 6 மாதம் வளர்ச்சி இல்லாமல் கொடுக்கும். எல்லாத்துக்கும் பொருந்தும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இது பெண்ணுக்கு லக்னத்தில் இருந்து 8ஆம் இடம் தான் மாங்கல்ய ஸ்தானம். அந்த இடத்துல சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இருந்தா இது மாங்கல்ய தோஷம். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பித்ரு தோஷம். சூரிய சந்திரன் கூட ராகு கேது மாந்தி இந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தா இது பித்ரு தோஷம். இப்போ நான் சொன்னதெல்லாம் இது தோஷத்துடைய அமைப்பு அந்தந்த பாதிப்பு ஏற்படுத்தும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.